முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னிலைக்கு அழைக்கப்பட்டுள்ள விடயத்தை அடிப்படையாக கொண்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சில உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் தொடர் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு ரத்து செய்யப்படும் வரை இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். තිස්ස අත්තනායක මන්ත්‍රීතුමාට මේ ඉදිරි දවස් දෙක තුළ යලිත් කැඳවා තිබෙනවා. அமைச்சு பதவியை ஏற்றார் என்பதற்காக திஸ்ஸ அத்தநாயக்கவை மீண்டும் அழைத்துள்ளனர். அமைச்சு பதவியை வழங்கினார் என்பதற்காக மஹிந்தவும் அழைக்கப்பட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் இதனை தெளிவூட்ட வேண்டியது எவ்வாறு? இந்த பாரிய பிரச்சினை குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் நம்பிக்கையில்லா விதத்தில் செயற்பட வேண்டாம். ஏன் அழைக்கப்பட்டுள்ளார் என்பது குறித்து எமக்கு தெரியாது. அமைச்சு பதவி வழங்கப்பட்டதாக கூறப்படுவது சரியா? ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து 17 பேர் அன்று அந்த பக்கத்துக்கு கட்சி தாவிய போது அவர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டன. அப்போது அதனை ஏற்றுக்கொண்டீர்கள். சபை முதல்வர் சரியான பதிலை வழங்கவில்லை. காரணம் இல்லை என்பதனை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு இந்த இடத்தில் இருப்பவர்கள் சிறு பிள்ளைகள் கிடையாது. திஸ்ஸவிற்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டமையே அதற்கான காரணம். அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்வது லஞ்சம் என கூறுகின்றார்கள் எனில் நேற்று முன்தினம் லஞ்சம் பெற்று அமைச்சு பதவிகளை வழங்கியவர்களும் விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டும். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் உள்ள பணிப்பாளர் நாயகம் ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியுடைய நெருங்கிய தொடர்புகளை கொண்ட ஒருவராகும். அரசியல் பழிவாங்கலை நடத்துவதற்காகவே அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனை நிறுத்துவதற்கு ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்காவிடின் எம்மிடமிருந்து எவ்வித ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு கிடைக்காது. பணிப்பாளர் நாயகத்தை நான் நியமிக்கவில்லை. அதனோடு நான் தொடர்புபடவில்லை. நீதி அமைச்சினால் அவர் உரிய முறையில் நியமிக்கப்பட்டார். அவர் மற்றும் போலீசார் ஆகியோர் இடைக்கிடை சந்தித்துள்ளனர். விசாரணைகளை நடாத்துவதற்கு தேவையான உபகரணங்கள் சரியான முறையில் இருக்கவில்லை. கணனிகள் போதுமானதாக இருக்கவில்லை. அவற்றை நான் பெற்றுக் கொடுத்தோம். அமைச்சு பதவி வழங்கப்பட்டமைக்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டமை இந்த நாட்டு வரலாற்றில் இவ்வாறு ஒருபோதும் இருக்கவில்லை. எம்மை நீதிமன்றத்திற்கு அனுப்புவதற்காகவா பிரதமர் இருக்கின்றார்? அவ்வாறென்றால் உங்களது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி இதனுடன் தொடர்புடையவர் என நான் கூறவில்லை. முன்னாள் ஜனாதிபதியினால் வழங்கப்படுகின்ற வாக்குமூலத்தின் ஊடாக திஸ்ஸ அத்தநாயக்க தப்பிக்கொள்ள முடியுமாகவும் இருக்கலாம். சபையில் உள்ள உறுப்பினர் தொடர்பில் இந்த இடத்தில் பிரச்சனை எழவில்லை. முன்னாள் ஜனாதிபதி இந்த சபையின் உறுப்பினர் கிடையாது. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குறித்து கதைக்க முடியும். அவ்வாறு என்றால் உயர் நீதிமன்றத்துக்கும் செல்ல முடியும். பிரச்சனைகள் இருக்குமாயின் நான் கதைக்கின்றேன். பதவியில் இருக்கும் காலம் வரை மாத்திரமே இந்த சிறப்புரிமைகள் கிடைக்கும் என வோட்டர்ஸ் ஏஜ் வழக்கில் கூறப்பட்டுள்ளது. பதவி வகிக்கும் போது அந்த சிறப்புரிமைகளை அனுபவிக்க முடியும். அனைவருக்கும் சட்டம் சமமாக கருதப்பட வேண்டும். பதவியில் உள்ள ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. ஜனாதிபதியை இழந்தவர்களுக்கு அந்த அதிகாரம் இல்லாமல் போய்விடும். ஜனாதிபதியாக இருக்கலாம், முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நாட்டின் சட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அந்த இடத்துக்கு நாட்டை கொண்டு வர வேண்டும். பொது நடவடிக்கை ஒன்றுக்காக காணியை கையகப்படுத்தி தனிப்பட்ட நடவடிக்கைக்கு வழங்குகின்றமைக்கு எதிராகவே வழக்கு விசாரணைகள் நடத்தப்பட்டன. திஸ்ஸ அத்தநாயக்கவிற்கு அமைச்சு பதவி வழங்கப்பட்ட விடயம் மற்றும் அந்த காணி பிரச்சனை